ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நேற்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வச்சு அது சம்மந்தமான ஒரு சில தகவல் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது சம்மந்தமான ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கலைஞர் கைவினை திட்டத்தை நேற்றைய தினம் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பெயர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 18 வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டம் அப்படின்னு அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. பட் அது ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஏற்ற திட்டம் கிடையாது. அந்த திட்டத்தின் கீழ் ஒருவர் பயன்பெற வேண்டும் என்றால் அந்த விண்ணப்பதாரர் அவருடைய குடும்பம் காலங்காலமாக செய்து கொண்டு வருகின்ற தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இது சாதிய பாகுபாடுகளை, குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையா நாங்க திமுக ஆட்சியில் வந்து எதிர்த்தோம். அது மட்டும் இல்லாம விண்ணப்பித்தவர்களுக்கான குறைந்தபட்ச வயது 18 என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்ததை பார்த்து எனக்கு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் உண்டானது. 18 வயது என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு செல்கின்ற வயதா, இல்லை குடும்ப தொழிலையே செய்ய வேண்டும் என்று தள்ளிவிடுகின்ற வயதா? படிப்பை விட்டு வெளியே செல்கின்ற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு வருவதா ஒரு அரசின் கடமையே தவிர அவர்களை படிப்பை விட்டு வெளியேற்றுவதும் அதுவும் குடும்ப தொழிலையே செய்ய வேண்டும் என்று சொல்வதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திராவிடர் மாடல் ஆட்சியில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களின் மூலமாக ஸ்கூல் முடித்த எல்லோருக்கும் உயர்கல்விக்கு போவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஸோ இதில் இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு பாருங்க. விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவதா என்ன மாற்றம் கேட்டிருந்தாங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 18 35 உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மூன்றாவதா கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் இருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு 3 கோரிக்கையை வந்து வச்சிருந்தாங்க. பட் மத்திய அரசு சார்பாக அந்த கோரிக்கை எதுவுமே வந்து நிறைவேறல. மத்திய அரசு வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் இனிமேல் அந்த விஸ்வகர்மா திட்டம் செயல்படாது அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலாக இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் விளைவாக தான் இப்போ அந்த கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ மேலும் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது 35 இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறோம். அதனால் கல்லூரிக்கு செல்கின்ற வயதில் குடும்ப தொழிலை பார்த்தால் போதும் என்ற எந்த மாணவரும் நினைக்காமல் இருப்பதை உறுதி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த திட்டத்தில் 50,000 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது. விஸ்வகர்மா திட்டத்தில் மானியம் கிடையாது. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவர்கள் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருட்கள் மேம்பாட்டு நிறுவனம், இந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 1973ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். 2025 அவர் பெயரில் கலைஞர் கைவினை திட்டத்தை உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பட்டா வழங்கினதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நேற்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்று 60,000 பேருக்கு மேல் பட்டா வழங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 60,000 பேருக்கு மேல இலவச பட்டா வழங்கியிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமாக சுமார் 15,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலே இல்லாமல் உறுப்பினராக போகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க.
ஆகவே கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த திட்டம் என்ன, இது எப்படி அப்ளை பண்றது, இது போன்ற தகவல் எல்லாமே இருக்கு. நம்ம சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.